சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொல்லப்பட்டி மார்க்கெட் ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புது ரோடு ரவுண்டானா. சேலத்துலேயே டிராஃபிக் இல்லாத நல்லா பெரிய ரோடு, ஸ்டீல் பிளான் ரோடு மட்டும்தான். அந்த ரோட்டில் தான் நம்மளோட இடம் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆவின் பால் பண்ணை பார்த்துட்ருக்கீங்க. ஆவின் பால் பண்ணை ரவுண்டானத்துலேருந்து அடுத்தது கொல்லப்பட்டி தான் வரும் உங்களுக்கு. சேலத்திலேயே மிக முக்கியமான இடங்களில் கொல்லப்பட்டி ஒன்றுங்க. அதிகப்படியான கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடம் தான் கொல்லப்பட்டி. அந்த வகையில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், டிடிசிபி அப்ரூவல் ஆஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் ஆஃபீஸ் எல்லாமே கொல்லப்பட்டியில் தாங்க அமைஞ்சிருக்கு. கொல்லப்பட்டிக்கும் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆக முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கொல்லப்பட்டி ரவுண்டான பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துலேருந்து நடந்து போகிற தூரத்தில் நம்மளோட இடம் அமைஞ்சிருக்கு. டோட்டலாக 1311 சதுரடி இப்போ நிலம் பார்க்க போகிறோம். கொல்லப்பட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நல்லா பிஸியாக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடங்க. டோட்டலாக 1311 சதுரடி தெற்கு திசை பார்த்த மாதிரி வந்திருக்க ஒரு சூப்பரான லேண்டு. மிக முக்கியமாக இந்த லேண்டு அர்ஜென்ட் சேலுங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபென்சிங் போட தேவையில்லை. லேண்ட் ஓனரே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காரு. இதுதான் உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு உண்டான ரோடு 20 அடி ரோடு. இது கொல்லப்பட்டிலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய மெயின் ரோடு. அதுலேருந்து ஒரு 5வது ஃப்ளாட்டாகவே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. 20 அடி ரோடு, இபி லைனு, மெட்ரோ வாட்டர் லைன் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. சேலம் ஜங்ஷன் பக்கமாக நல்லா மெயினான ஏரியாவில் லோ ப்ரைஸில் வந்திருக்க ஒரு சூப்பரான லேண்டு. இந்த லேண்டுக்கு லோனர் கோட் பண்ண ரேட்டு 2500 ரூபா. அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால நெகோசியபிள் ப்ரைஸில் கொடுக்குறாரு. நன்றி.